பல்வேறு முன்னெடுப்புகள் மூலமா கிராமப்புற பகுதிகள் வர பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறோம். அதுவும் பெண்கள் தலைமையேற்று நடத்துகிற ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு. இங்கே பேசின வேலூரை சேர்ந்த சகோதரி எவ்வளவு கம்பீரமா சொன்னாங்க. அவங்க தொழில வெளிநாடு வர விரிவடைச்சிருக்கிறாங்க. நன்றி. அடுத்ததாக தமிழ்நாடு அரசின் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மூலம் 89 லட்சம் கடன் உதவியால் வேலூர் மாவட்டத்தின் மிகவும் பின்தங்கிய பகுதியில் கைத்தறி ஆயத்த ஆடைகள் உற்பத்தி நிலையத்தை தொடங்கி 40க்கும் மேற்பட்ட கிராமப்புற மகளிருக்கு வேலை வாய்ப்பு அளிப்பதுடன் இன்று பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் செல்வி பொன்னெழில் பவதாரணி அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நான் வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன். என்னோட பேர் பொன்னெழில் பவதாரணி. முதல்ல இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என்னோட வணக்கம். நான் ஒரு பட்டியலினத்து குடும்பத்தை சேர்ந்தவங்க. எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா நாங்க 2 பெண் பிள்ளைகள். எங்களை ரொம்ப கஷ்டப்பட்டுதான் எங்க அப்பா அம்மா வளர்த்தாங்க. BE MBA வரைக்கும் என்ன படிக்க வச்சாங்க. படிச்சு முடிச்சுட்டு ஒரு எப்படி ஒரு வாழ்வாதாரத்துக்காக ஒரு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருந்தேன். ஆனா சின்ன வயசுல இருந்தே எனக்கு ஒரு தொழில் முனைவர் ஆகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா அதுக்கான ஒரு பொருளாதாரமும் ஒரு சப்போர்ட்டும் இல்லாதனால அது ஒரு கனவாவே இருந்துட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துலதான் நம்ம தமிழக அரசோட அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எங்களோட வேலூர் மாவட்டம் தொழில் மையத்தின் மூலமா 89 லட்சம் ரூபாய் நிதி உதவி எங்களுக்கு கடன் உதவி கிடைச்சது இந்த ஸ்கீம் மூலமா. இந்த ஸ்கீமை வச்சு நாங்க எங்களோட வேலூர் மாவட்டத்துல மிகவும் பின்தங்கி உள்ள பகுதியான கேவிக்குப்பத்துல ஆயத்த ஆடைகள், அதாவது கைத்தறியிலான ஆயத்த ஆடைகள் தயாரிக்கிற நிலையத்தை தொடங்கணும். அந்த நிலையத்தின் மூலமா 40க்கும் மேற்பட்ட கிராமப்புற மகளிர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சிச்சு. இது மட்டும் இல்லாம 200க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடிஞ்சிச்சு. இதனால இங்க தயாரிக்கப்படுற ஆடைகளை நாங்க பல்வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். பிரான்ஸ், லண்டன், நெதர்லாண்ட்ஸ் ஆகிய நாடுகளுக்கு எங்களோட ப்ராடக்ட்ஸை ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு கடன் உதவினால நான் மட்டும் இல்ல, என் கூட சேர்ந்து இத்தனை பெண்களுக்கோட வாழ்வாதாரமும் முன்னேறி இருக்கு. அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேக்ரவுண்டும் பினான்சியல் சப்போர்ட்டும் இல்லாம 35 வருஷமா எங்க அப்பா ஒரு தொழில் முனைவர் ஆகணும்ன்ற ஒரு கனவோட இருந்தாங்க. ஆனா ஒரு ப்ராப்பரான சப்போர்ட் இல்லாதனால அது எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு 18 நாள்ல எனக்கு 1 கோடி ரூபாய் லோன் SBI வங்கி மூலமா இந்த ஸ்கீம்ல எனக்கு கிடைச்சது. ஒரு தொழிலாளியா போக இருந்த எனக்கு ஒரு முதலாளியா ஆகிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ஸ்கீம் எனக்கு கொடுத்தது. அது மட்டும் இல்லாம ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு மட்டும் இல்லாம அந்த தொழிலை எப்படி நம்ம முன்னேற்றணும்ன்றதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் தமிழக கவர்மெண்ட் நடத்திட்டு வராங்க. அந்த வகையில போன வருஷம் இந்த அயலக தமிழர்கள் மாநாட்டுல ஆஸ்திரேலியன் பையரோட நாங்க MOU சைன் பண்ணோம். இப்போ ஆஸ்திரேலியாவுக்கும் எங்களோட ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இது மூலமா எங்களுக்கு கிடைச்சிருக்கு. இந்த வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களுக்கும் துணை முதலமைச்சர்களுக்கும் என்னோட நன்றி. மற்றும் இந்த ஸ்கீமை எங்களுக்கு கொண்டு சேர்த்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் வேலூர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ சார். மிக்க நன்றி.